சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதுதான் படத்துடைய முக்கியமான கோர். இந்த பார்ப்பா, நீங்கள் மட்டும் பூமியில் இல்லை, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் நடக்கும். இந்த படத்தில் நான் வந்து முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பாங்க. நாம் ஏன் இப்படி இருக்கோம், நாம் ஏன் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை வந்து அவங்க நம்மளை பெட்டாக நினச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி முடித்ததும் ஃபிஷ் டேங்கை காட்டுவாங்க. பயங்கரமான அது ஒரு மெட்டஃபராக இருந்தது. அண்ட் படம் பார்த்துட்டு சரி, அப்போ நம்ம பாப்பாவுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்குறதோடு சேர்த்து இந்த சர்வைவல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேர்த்து டெவலப் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அதிகமாச்சு. ஏன்னா இந்த மாதிரியான இந்த சர்வைவல் பேஸ்டான படங்கள் நிறைய இருக்குது. சில சர்வைவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுச்சுவேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கும், இல்லை ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, த பிளானட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறத. அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம இது ஏதோ நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கிறோம், வேணாங்கிறத தூக்கி போகிறோம். பட் நம்மளையும் தாண்டி மற்ற ஜீவராசிகள் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அதை மதித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸ் கிட்டே இருந்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கான், நீ அவனை பார்த்து கோவப்படு, திட்டு, எக்ஸ்ப்ரெஷன் காட்டு அப்படின்னா ஈஸி. ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பு. ஸோ இதை வந்து அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து முடித்து தள்ளியிருப்பாங்க. அண்ட் மனிதம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு போய் முடிச்சிருப்பாங்க. இட் வாஸ் குட் டு வாட்ச். முக்கியமாக ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். இந்த வீக்கெண்டில் குழந்தை குட்டியோடு உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், பாருங்கள்.